அதிகமாகிறப்ப ஃபோர்ஸ் கம்மியாகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேடை வைக்க போகிறேன். நான் இது மேலே ஏறி நிற்க போகிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த கப்பெல்லாம் நசுங்கி போயிருந்தாலும் நினைப்பீங்க. இந்த கப்பெல்லாம் நசுங்கி போயிருந்தாலும் நினைப்பீங்க. நான் இப்போ ஏறி நின்னோடே பாருங்க. ஒரு கப்பு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய கப்பு நடிக்க வச்சிருக்கேன். ஏறி அதிகமாகிறப்ப ஃபோர்ஸ் கம்மியாகும். அதனால இந்த கப்பு எதுவும் நசுக்கல. இப்போ வந்து 4 கப்ஸ் இருக்கு. நல்லா ஏறி நிற்கும் போது நசுங்குது. ஏன்னா ஏரியா கம்மியாக இருக்கும் போது ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அந்த ஏரியா இப்போ இந்த ஏரியா வந்து கப்பாக நசுங்கி போயிடுச்சு. அதுவே நம்ம நிறைய கப்ஸ் வச்சு பண்ணோம்னா ஏரியா அதிகமாகிறப்ப ஃபோர்ஸ் கம்மியாகும். இது ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட சந்திப்போம். Bye bye. See you soon.